கண் கலங்கி வந்தாலும் நம்மளை வந்து கைவிட மாட்டார். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இங்கே வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். இது சத்தியம், இது எங்கள் அனுபவம். இது 5 தலைமுறையாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். எல்லாமே குருநாதரோட செயலால் தான் எங்களுக்கு எல்லாமே நடக்குது. சீருலவும் என் குருவே, சின்மயத்தின் தன்னுருவே, சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் சேலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜகீழ்பாக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய குருஷேத்திரம்ல தான் இருக்கும். சச்சிதானந்தர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கனகம்பட்டிக்கு முதல்ல வந்த சர்க்குருன்னு அவருடைய அன்பர்களால அழைக்கப்படக்கூடியவர். இவர் வந்து இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு பயணப்பட்டு சென்றிருக்காரு. தமிழகத்திலும் பல இடங்களுக்கு இவர் பயணப்பட்டு சென்றிருக்காரு. அவருடைய சபைகளும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான சபையான இந்த தாம்பரம் சபை வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதுனால தலைமையகமா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சச்சிதானந்தர்களை வணங்க வரக்கூடிய அவருடைய அன்பர்கள் கிட்ட, பக்தர்கள் கிட்ட, சீடர்கள் கிட்ட எல்லாம் சச்சிதானந்தரால அவரோட வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்திருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். என் பேர் வந்து தவமணி. நான் இங்கே சபைக்கு எதிர்த்தாப்புல சச்சிதானந்த சபை காலனியில தான் இருக்கேன். அப்படியா? நீங்க தாம்பரம் சச்சிதானந்தர் கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க? எனக்கு பிறந்து பேர் வச்சது எல்லாமே இங்கே தான். ஓகே, இங்கேயே பேர்ல வைப்பாங்களா? வருஷம் ஆகுது. ஆமா, நான் எதிரில் தான் இருக்கேன். எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர். அவர் அடிக்கடி சபைக்கு வருவார். அப்போ இங்கே ஐயதர சாமின்னு ஒருத்தர் இருந்தார், சாமிக்கு தொண்டு செய்து. அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் ஆனந்தம் நீ அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு நீ சபைக்கு எதிர்த்தாப்புலையே நீ வீடு வாங்கலாமே அப்படின்னு சொல்ல போய் எங்கள் அப்பா இங்கே வந்து வீடு வாங்கினாரு. ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் 8 பேர், 8 பேருக்கும் இங்கே தான் பேர் வச்சாங்க. எல்லாருமே பெண் குழந்தைகள் தான். ஸோ இந்த சபைக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த குருநாதரை நினச்சி ஒரே ஒரு பாட்டு பாடினாலே அவ்வளோ ஒரு ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி. என்னதான் கஷ்டத்தோடு உள்ளே நுழைஞ்சாலும் வெளியில் போகும்பொழுது ஒரு நிம்மதியான ஒரு மன தெளிவோட இங்கேருந்து சபைக்கு போவோம், வெளியில் போவோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் தான். வேற எந்த கோயிலுக்கு போனாலும் குருநாதான் முதல் வார்த்தையே அதுதான் வரும், வேற எந்த வார்த்தையுமே வராது. அந்த அளவுக்கு ஒரு குருநாதர் கிட்ட எங்களுக்கு ஒரு ஈடுபாடுன்னு சொல்றதை விட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. கண் கலங்கி வந்தாலும் நம்மளை வந்து கைவிட மாட்டாரு, நம்பின பேர்களை கைவிட மாட்டார் அப்படின்ற பாடலுக்கு எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்குது இந்த இந்த சபை வந்து. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சபைக்கு வருவோம், தொண்டு செய்வோம், பாட்டு பாடுவோம். இதுதான் எங்களுக்கு இன்னும் நடந்துட்டுருக்கு. இன்னும் எங்களை பார்த்து இன்னும் நிறைய குடும்பங்கள் வந்து சபைக்கு வரணும், தொண்டுகள் செய்யணும். தங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானங்கள் உடல் மூலியமாகவோ இல்லை பொருள் மூலியமாகவோ குருநாதருக்கு தொண்டு செய்யலாம், அன்னதானம் பண்ணுறதுக்கு. ஸோ நன்றி, வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே இங்கே தாம்பரநாதன், அதாவது வந்து தாம்பரம் சபை சச்சிதானந்தர் சபைக்கு வந்துட்டுருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இங்கே வந்து வழிபட்டுருக்கோம். எங்கள் அம்மாலாம் இங்கே வந்து குழந்தையில் எங்கள் அம்மாவுக்கு பேர் வச்சதும் இங்கே தான். நாங்கள் வந்து குழந்தை பருவத்திலேருந்தே வந்துட்டுருக்கோம். இங்கே நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. அவரை வணங்க வரும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன துன்பம் இருந்தாலும் நம்ம அவரை நினச்சி தியானம் பண்ணி நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த துன்பமானது எப்படி போகும்னே தெரியாது. அந்த மாதிரி நிறைய வந்து அதிசயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு எங்கள் ஃபேமிலியில். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, எங்கள் தாத்தா வந்து உழைவேட்டி கிராமத்தில் சேர்ந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கும் நிறைய அதிசயம் நடந்திருக்கு, எங்கள் பெரியம்மாவுக்கு நிறைய அதிசயம் நடந்திருக்கு. என் பேர் கௌரி. அதாவது குருநாதனோட மகிமையும் குருநாதனோட அனுகிரகம், அருள், ஆசி இதெல்லாம் சொல்லில் அடங்காது, ஏட்டில் எழுதி மாளாது. அது வந்து குருநாதன் வந்து நாங்கள் வந்து இப்போ 5 தலைமுறையாக நாங்கள் குருநாதனை கும்பிட்டுட்டு வரோம். குருநாதனை பார்த்தவங்க வேறு எங்கேயும் போகல. குருநாதனே ஆட்கொண்டு அவங்க சுந்தரர் எப்படி உனது பரம்பரையே எனக்கு அடிமையான மாதிரி இப்போ நாங்கள் குருநாதனை, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நான், இப்போ எங்கள் பொண்ணு, எங்கள்
பேத்தி எல்லாருமே குருநாதன் சபை தான் குருநாதனை வழிபட்டுட்டு வரோம். டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு அனுபவம் நாங்கள் இத்தனை வயசில் இவ்வளோ இது எங்களுக்கு எல்லாமே குருநாதன் தான் எல்லாம் நடத்திட்டு வராங்க. எந்த ஒரு குறையும் எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் குருநாதன் நம்ம வழிபட்டுட்டு வரும்போது பனியை கண்ட சூரியனை போல் எல்லாம் விலகி போயிடுதுங்க. குருநாதனை வந்து நமக்கு வழிபடும் போது இகபரத்துக்கு இந்த உலகத்துக்கு தேவையானதையும் கொடுக்குறாங்க, நம்ம பரத்துக்கு வேண்டிய ஞானத்தையும் கொடுக்குறாங்க. ஒரு ஜீவன் எப்படி ஒரு நதியானது கடலை சென்று அடையணுமோ அந்த மாதிரி ஒரு ஜீவன் எங்கேருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கே போய் சேர வேண்டியது தான் ஒவ்வொரு ஜீவனோட இறுதி நிலை. அந்த நிலைக்கும் நம்மளை தயார்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளுக்கு அறிவாக இருந்து அறிவே சர்க்குருங்கிறோம். அந்த அறிவாக இருந்து குருநாதன் நம்மளை செயல்பட வைக்குது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம குருநாதன் இங்கே இந்த இவ்வளோ கஷ்டமான காலத்தில் இப்போ நிறையா பார்க்குறோம். இந்த காலத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த குருநாதங்கிற அந்த நல்ல ஒரு சொத்தை கொடுத்துட்டோம்னா குருநாதன் அவங்க எந்த வழியிலையும் கெட்டு போகாதபடி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவங்கள நேர் வழியில் நல்லா நடத்திக்கிட்டு போகிறாங்க. இது சத்தியம், இது எங்கள் அனுபவம், இது 5 தலைமுறையாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதனால் குருநாதனை வழிபடும் போது நமக்கு கிடைக்கிற லாபங்கிறது ஆன்மீக லாபம், உலக சேமம் எல்லாமே கிடைக்குது. அதனால் இங்கே வர ஒவ்வொருவரும் அந்த இதை ஆழ்ந்து குருநாதனை வழிபட்டு வரும்போது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். குருநாதன் சொன்ன வாக்குகள் ஏராளம். ஆனால் குருநாதனோட இங்கே வந்து நீங்கள் சபைக்கு வர குருநாதன் வந்து மூக்கை பிடிக்கணும், இது பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லி நீங்கள் சபைக்கு வா, உனக்கு எல்லாமே நாங்கள் காட்டுறேன், உனக்கு எல்லாமே தருவாங்க. அந்த வல்லமையுடையது ஜீவனை சிவமாக்கும் வல்லமையுடையது தான் குருநாதன். குருநாதன் வந்து குருநாதனோட மகிமை இதுவும் பேசும்போது நமக்கு உடம்பு உள்ளம் எல்லாமே அப்படி ஒரு உணர்வே பிரம்மங்கிற மாதிரி பரபிரம்மம் தான் குருநாதனாக குரு ரூபம் எடுத்து வந்து அங்கே குருநாதன் என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஒரே கடமை இருக்குது. இந்த ஜீவரை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இங்கே அவங்க வந்து மனுஷ ரூபம் எடுத்து வராங்க. கலிகால நீதியை கண்டு நீ உதித்திட்ட கணவீர தீர ஞான குருன்னு சொல்கிறாங்க. அதாவது கலிகால இந்த கலிகாலத்தில் நம்மளை வந்து கடை தேத்துறதுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு சர்க்குருகள் தான். இது வந்து குரு சாதாரண குரு இல்லை, சர்க்குருங்கிறது எல்லாத்த விட குருவுக்கு குரு மேலான ஞான குருவுங்க, ஞான சக்கரவர்த்தி குருநாதன். இந்த கலிகாலத்தில் எல்லாரும் வாங்க, எல்லாரும் அந்த குருநாதனோட அனுகிரகத்தை இங்கே வந்து நீங்கள் வார்த்தையில் சொல்ல முடியாது, நீங்கள் இங்கே வரும்போது நிச்சயமாக அதை எல்லாருக்கும் கிடைக்கும். அது அனுபவிக்கலாம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரமம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள். ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். நான் திருச்சியில் இருக்கிறேன். திருச்சியிலேருந்து ஒரு 10 வருஷமாக நான் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் நல்லா மேன்மையாக இருக்குது, நல்லபடியாக இருக்காங்க. என் குடும்பம் வந்து என் பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக காப்பாற்றி எனக்கு நல்வழி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி என் குருநாதர் அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் உழவெட்டி மதுராந்தகம் கிராமம். என்னுடைய லைஃப்பில் வந்து நான் பிறந்ததுலேருந்து இங்கே சச்சிதானந்த சபைக்கு நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே வந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் அப்பா நாங்கள் எல்லாருமே வந்துன்னு இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன விஷயம், நான் ஏற்கனவே பல நிகழ்வுகள் சொல்லியிருக்கேன். அதில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் பெரியப்பா வந்து அன்னப்போஸ்டா தலைவர், ஊராட்சி மன்ற தலைவராக எங்கள் பெரியப்பா இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவை வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அவங்க அண்ணன் இருந்தாங்க, அதனால் நீங்களும் தலைவராக இருங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக இருந்தாங்க உழவெட்டி கிராமத்தில். அதனால் எங்கள் பெரியப்பா வாக்குக்கு கட்டுப்பட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த போஸ்டிங்கை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தலைவர் போஸ்டிங்க்கு நின்னார். எங்கள் அப்பா முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் போஸ்ட்டாக வர கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அப்புறம் உடனே பக்கத்து ஊரில் இருந்தவங்க ரொம்ப செல்வந்தர், செல்வாக்கு உடையவர் அவரை வந்து என்ன அவங்க குடும்பத்திலே வரணுமா தலைவரா, நீ வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லி அவரை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லா பொருள் வளத்தில் செல்வாக்கு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து உயர்ந்த நிலையில் இருக்காங்க,
நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லை, நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவர்கிட்டே போயிட்டு அண்ணா அண்ணா நீங்களே நின்றுடுங்க, நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா நீ போட்டின்னு வந்தாச்சு, நீ நிற்கணும்னு தானே ஆசைப்பட்டு வந்த, நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து குருநாதா இது என்ன சோதனைன்னு தெரியல, நான் வந்து வேணான்னு என் அண்ணன் சொன்னாருன்றதுக்காக நின்னேன், எனக்கு இந்த இப்படி ஒரு சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பெரியப்பா சொல்லி எங்கள் பெரியப்பா என்ன சொன்னார்னா நில்லுடா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா குருநாதரை தவிர நான் வேறு யாரும் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு குருநாதா நீ தான் எனக்கு எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரு அந்த காலத்திலேயே வந்து அப்பாவை எதிர்த்துனவர், அந்த காலத்திலேயே லாரி பஸ்ஸு எல்லாமே வச்சுருந்தவர் அவர். இவர் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாரு, எலெக்ஷன் நின்றுட்டாங்க, தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஓட்டு எண்ணுறாங்க. எண்ணும்போது என்ற வாக்குச்சாவடிக்கு போயிருக்கும்போது எங்கள் அப்பா கூட ஒரு 4-5 பேர் போயிருக்காங்க நண்பர்கள். போயிருக்கும்போது எல்லாம் அவர் தான் முன்னணி முன்னணி முன்னணின்னு சொல்லினே இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இனிமேல் தோற்றுருவோம், நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட போன ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுக்கினேன், நீங்கள் வாங்கப்பா போகலாம், இதுக்கப்புறம் தோத்துட்டா அசிங்கமாக இருக்கும், நம்ம போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து குருநாதா எனக்கு இது ஒரு சோதனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு குருநாதான்னு நினச்சி கம்முன்னு பார்த்துட்டாரு, எதுவும் சொல்லலை. உடனே அங்கே எங்கள் அப்பா கூட இருந்த உழவேட்டி அன்பர் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன், புருஷோத்தமன் ஒரு அண்ணன், அதுக்கப்புறமா வந்து ராமச்சந்திரன் ஒரு அண்ணன், ராஜேந்திரன் ஒரு அண்ணன், அவங்க 4 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இது நடந்து முடிஞ்சு தேர்தல் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இதை முடியாத நாங்கள் வரது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இன்னைக்கு வந்து குருநாதருடைய நம்பிக்கை உள்ள ஒரு அண்ணா நீங்கள், அதனால நீங்கள் போங்க, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நான் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருந்து அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து முன்னணியில் வந்து திரும்ப எங்கள் அப்பாவே முன்னணியில் வந்து எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாங்க. அந்த குருநாதருடைய அருளால் எங்கள் அப்பா அந்த ஊருக்கு தலைவராக இருந்தார். ஆனால் அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அந்த உழவடி கிராமத்தில் எங்கள் அப்பா தான் தலைவர். பக்கத்து ஊரில் இருக்கிறவங்கலாம் ஜெயிக்கிறாங்க, இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த ஊருக்கு தலைவராக இருக்காரு. அதனால அது ரொம்ப பெருமையாக இருக்குது. குருநாதருடைய அருள் எங்களுக்கு நிறைய இருக்குது. இதுமாதிரி பல நிகழ்ச்சிகள் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு குழந்தை, ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தைங்க, அவங்களுக்கு குழந்தைங்க 2 பேருக்குமே இல்லை, பொண்ணுக்கும் இல்லை பையனுக்கும் இல்லை. இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன், குருநாதருக்கு தொண்டு பண்ணால் செல்வாக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னேன், கார்த்திகை பூஜைக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தா கூட ஒரு அன்பளிப்பு தான், அதுலேயும் ஒரு நன்மை இருக்குன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வேண்டிக்கின்னு கார்த்திகை பூஜைக்கு ஒரு அரிசி ஒரு மூட்டை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு அவங்களுக்கு அவங்க பெண் குழந்தைக்கு பின்னாடி பிறந்த கல்யாணம் ஆன பெண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, இப்போ ஆண் குழந்தைக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வேண்டிக்கினாங்க. அதே மாதிரி சென்ற ஆண்டு வந்து அவங்க வந்து குருநாதருக்கு வந்து அரிசி வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஆண்டும் அவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, காசு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. நன்றி, வணக்கம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சபைக்கு வரோம். சபையில் சாமி குருநாதர்கிட்ட நினச்சா நடக்காதது ஒன்றுமே கிடையாது. ஒரு 3 வாரமாக எனக்கு ஜுரமாக இருந்தது. கார்த்திக் குரு பூஜைக்கு எப்படி வரப்போறேன்னே தெரியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே ஒரு தற்செயலாக ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. வந்த உடனே சாமி கூப்பிட்டு, சரசு நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா வர முடியாது, இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு 1 வாரமாக ரொம்ப உடம்பு முடியாத டாக்டர் கிட்ட போயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. குரு அருளால் கார்த்திக் குரு பூஜை கலந்துக்க முடியுமா இல்லையான்ற சூழ்நிலையில் நான் இருந்தப்போ என்னை குருநாதர் வந்து ஒரு பாதார விந்தத்திலேயே வர வச்சிருக்காரு. எல்லாமே குருநாதரோட செயலால் தான் எங்களுக்கு எல்லாமே நடக்குது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி எல்லாருமே குருவை நினைக்காத எதுவும் பண்ணுறதே இல்லை. அவரை நினச்சா நடக்காததுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இது இந்த 1 வார சம்பவம் தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது சாமி இங்கேருந்து வந்து எங்களை வந்து கதை சொல்லுவாங்க. 1 மணி நேரம் கழிச்சு எங்களை கேட்பாங்க, சாமி கதை சொல்லுங்கன்னு. அப்போ நாங்கள் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, கணக்கா சபைக்கிட்டையே அப்படின்னு சாமி சொன்னாங்க எங்களுக்கு. இன்னும் சாமி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்ச உடனே, கல்யாணம் ஆகிட்ட உடனே எங்கள் ஹஸ்பண்ட் லாரியில் தான் இருந்தாங்க. வேலை கிடச்சிட்டு நாங்கள் கேம்ப் ரோட்டில் வீடு இருக்குது, கேம்ப் ரோட்டில் வந்தோம். அப்போ தான் தெரியுது எங்களுக்கு சாமி சொன்னது, கணக்கா சபைக்கிட்டையே அப்படின்னு சாமி சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்லியிருக்காங்களே சாமின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சபைக்கிட்டையே வந்துட்டோம். இங்கே தான் வீடு இருக்குது கேம்ப் ரோட்டில். குரு அருளால் எந்த குறையும் இல்லை. குருநாதரை நினைக்க எங்களுக்கு செல்வம் கூட்டிகிட்டு தான் இருக்குது, குறையும் இல்லை. என்ன அன்பர்களே, இன்னைக்கு சச்சிதானந்தருடைய அன்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில சச்சிதானந்தரால நடந்த அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம கிட்ட சொன்னாங்க. நீங்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி சச்சிதானந்த சபையுடைய வேற நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.